நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை சமைக்க போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரைனா எல்லாம் பொன்னாங்கண்ணி கீரைன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இதுதான் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை தான் ரொம்ப முக்கியமானது. கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லா க்ளீனாக தெரியும். வாங்க சமைக்க போகலாம். கீரையை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், கேட்டுங்க. இதில் உள்ள சில கீரைங்க பூ வச்சிட்ருக்கோம். அந்த பூவெல்லாம் எல்லாம் எடுத்துருங்க. சில கீரை பார்த்திங்கன்னா இளங்கீரையாக எடுத்திங்கன்னா அந்த பூவெல்லாம் இருக்காது. அதை நம்ம அப்படியே சமைச்சிக்கலாம். ஒரு வேளை பூத்துருந்துன்னா அதை கிள்ளி போட்டு சமைப்பண்ணுங்க. அப்போ தான் உடம்புக்கு லூஸ் மோஷன்லாம் ஆகாமல் இருக்கும், நல்லது. இப்போ நம்ம கீரை கட் பண்ண போகிறோம். பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கனாலே போதுமானது. சில பேர் நிறைய எண்ணெய் போட்டு சாப்பிட்றவங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்குங்க. கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இது பண்ணிவிட்டு கீரையை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஃபஸ்ட்லேயே உப்பு போடாதீங்க, கீரை கம்மியாயிடும். அதுக்கப்புறம் போடுங்க. ஒரு 3 தாட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. அவ்வளோதான். ஒரு தட்டு வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. அவ்வளோதான். அது அப்படியே அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை ரசம், தயிர் சாதம், எந்த சாதத்துக்கு வேணாலும் சைடு சாப்பிட வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும்.